வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். நாடாளுமன்ற அரசியலில் தெளிவான பார்வையும் தைரியமான குரலும் கொண்ட சிலரே அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்றார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் கேள்விகளும் கருத்துக்களும் தேசிய அளவில் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு அமைந்தவையாகும். இதனால் அவர் ஒரு சாதாரண தமிழ் மக்களின் பிரதிநிதி அல்ல, மாறாக நாட்டின் பொதுமக்கள் அனைவருக்காகவும் உறுதியான குரல் கொடுக்கின்ற அரசியல்வாதியாக உருவெடுத்துள்ளார். அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் எழுந்தாலே விவாதத்தின் திசை மாறும் என்று அரசியல் வளாகத்தில் சொல்லப்படும் அளவுக்கு அவரது உரைகளும் கேள்விகளும் தாக்கம் மிக்கவை. குறிப்பாக ஆளும் தரப்பை நோக்கி அவர் முன்வைக்கும் கேள்விகள் பலவும் நேராக பிரச்சனையின் மைய பகுதியை துல்லியமாக தொடுவதால் அதற்கு உடனடியாக பதில் வழங்க ஆளும் தரப்பு தடுமாறும் சூழ்நிலை அடிக்கடி காணப்படுகின்றது. அர்ஜுனா முன்வைக்கும் கேள்விகள் சாதாரண அரசியல் விமர்சனங்கள் அல்ல, மாறாக மக்களின் நாளாந்த பிரச்சனைகள், அரசின் பொறுப்புகள், வாக்குறுதிகள் மற்றும் நடைமுறையில் உருவாகும் முரண்பாடுகள் பற்றி வெளிப்படையாக கேட்கப்படும் நெத்தியடி கேள்விகள். இதனால் நாடாளுமன்ற அரங்கிலும் வெளியிலும் அவரது உரைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தமிழ் மக்களுக்காக உறுதியான குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, மனித உரிமை, நல்லாட்சி பிரச்சனைகள் உள்ளிட்ட பல துறைகளில் அவர் முன்வைக்கும் கருத்துக்கள் அனைத்து இனத்தவருக்கும் பொதுவானவை. இந்த தேசிய பார்வை அவரை மற்ற பிரதிநிதிகளிலிருந்து வேறுபடுத்துகின்றது. பிரச்சனைகளை நேரடியாக முன்வைக்கும் தைரியம், அரசின் செயற்பாடுகளை திறம்பட சவாலுக்குட்படுத்தும் திறமை, தமிழ் மக்களின் பிரச்சனைகள் மறைமுகம் இல்லாமல் பேசும் நேர்மை, தேசிய அரசியலை புரிந்து அதற்குரிய தீர்வுகளை வலியுறுத்தும் பார்வை போன்ற அம்சங்களே அர்ஜுனாவை மக்கள் நம்பி எதிர்நோக்கும் அரசியல்வாதியாக மாற்றுகின்றது. அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சூடான விவாதத்தின் நடுவில் பரிசோதனையின்றி சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக முக்கியமான வெளிப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்துள்ளார். இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக பொறுப்புடன் தெரிவித்தார் என்பது இந்த நாட்டின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி சமீந்த விஜயஸ்ரீ நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் அர்ஜுனாவின் கொள்கலன்கள் என்று குறிப்பிட்டார். இது ஒழுங்கு பிரச்சனையாக மாறிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அர்ஜுனா ராமநாதன் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். தனது விளக்கத்தில் அவர் கூறியதாவது: நான் ஐரோப்பாவுக்கு ஒரு மாதம் சென்றிருந்த போது அங்கு எனக்கு இந்த விவகாரம் தொடர்பான மிக முக்கியமான ஆவணங்கள் கிடைத்தன. அவற்றில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தெரிய வருகிறது. இதன் மூலம் குற்றச்சாட்டை தமக்கு எதிராக திருப்பி போட முயல்பவர்களே எதிர்பாராத சிக்கலில் சிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அர்ஜுனா தொடர்ந்து மிக தெளிவாக கூறுகையில், நான் பொறுப்புடன் கூறுகின்றேன், அந்த 323 கொள்கலன்களிலும் ஆயுதங்களே இருந்தன. என்னை சிஐடிக்கோ அல்லது இன்டர்போலுக்கோ அழைத்து விசாரியுங்கள், நான் தயார் என்றார். இந்த நிலையில் அர்ஜுனாவின் இந்த வாக்கியம் நாடாளுமன்றத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அரசியல் குற்றச்சாட்டுகள் பொதுவாக சந்தேகத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் பொறுப்புடன் கூறுகின்றேன் என்று நேரடியாக கூறுவது மிகவும் அபூர்வம். இதனால் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அவதானிப்பு மேலும் ஆழமடைந்துள்ளது. அர்ஜுனா தனது உரையை மேலும் தீவிரப்படுத்தி கொள்கலன்கள் எப்போது யாரின் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்டன என்பதை தெளிவுபடுத்தினார். மேலும் தெரிவிக்கையில், இந்த கொள்கலன்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அமைச்சராக இருந்த போது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கையினை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அர்ஜுனாவின் இந்த வெளிப்பாடு பல காரணங்களால் கவனத்தை ஈர்க்கின்றது. அதாவது, இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு என்பதை தாண்டி தேசிய பாதுகாப்பு தொடர்பான மிக கனமான குற்றச்சாட்டு. வெளிநாட்டில் கிடைத்ததாக கூறப்படும் ஆவணங்கள் புதிய திருப்பங்களை உருவாக்கக்கூடும். அமைச்சர் ஒருவர் பதவியில் இருந்த காலத்தில் பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் என்ற குற்றச்சாட்டு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வுகளில் மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரலிங்கம் பிரதீப் நிகழ்த்திய உரை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிர்ச்சியிலும் சீற்றத்திலும் ஆழ்த்தியது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் அர்ஜுனா ராமநாதன் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட விளக்க குறிப்பில் பல முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். அர்ஜுனா தனது விளக்கத்தில் சுந்தரலிங்கம் பிரதீப் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் திறமையான ஒருவராக இருப்பதை தெரிவித்தார். ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரு கருத்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டார். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இனிவரும் காலங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலில் இருந்து விலக்கப்படுவார்கள் என்று அவரது கருத்து எதிர்பாராததாக இருந்தது. இதனை தாண்டி நீங்களும் வருங்காலத்தில் நாடாளுமன்றத்திலிருந்து மறைந்து விடுவீர்கள் என்ற வகையில் தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டிய போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தன்னை நோக்கி தள்ளப்பட்டதாக அர்ஜுனா தெரிவித்தார். பிரதீப் உரையை மீறி தற்போதைய வரவு செலவு திட்டம் மலையக தொழிலாளர் மக்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் அர்ஜுனா வெளிப்படையாக எடுத்துரைத்தார். அரசாங்கம் மலையக மக்களுக்கு வரும் 200 ரூபாய் சம்பள உயர்வு மட்டுமே வழங்கி இருப்பது ஒரு கடுமையான அநீதி என்று அவர் வலியுறுத்தினார். அர்ஜுனாவின் வார்த்தைகளில், ஒரு பான் 140 ரூபாயிலிருந்து 160 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலைகளில் விற்பனை செய்யப்படும் சூழலில் 200 ரூபாய் சம்பள உயர்வு என்ன பயனை கொடுக்கும்? குறைந்தது 1000 ரூபாவது சம்பள உயர்வு வழங்கி இருக்க வேண்டும். அந்த மக்களின் வலி எனக்கு தெரியும். அந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்தார்.
மலையக தொழிலாளர்களின் கஷ்டத்தை தாம் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர் என்றும் அர்ஜுனா நினைவுபடுத்தினார். 2006 முதல் 2010 வரை மத்திய மலைநாடு குளிர் பகுதிகளில் இரவு பகல் பாராமல் ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் தமக்கு இருப்பதால் அந்த மக்களின் வாழ்க்கை போராட்டங்கள் தமக்கு தெரியும் என்றார். தனது அரசியல் நோக்கம் நேர்மையானது என்றும் எந்த துறையிலும் மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதில் தாம் தயங்க மாட்டேன் என்றும் என்னிடம் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்தினார். அவரது இந்த எச்சரிக்கை சுந்தரலிங்கம் பிரதீப்புக்கு மட்டுமல்ல, அரசியல் அரங்கில் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் யாருக்கும் நோக்கி விடப்பட்டதாக கருதப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது சமீபத்திய பிரேரணை மற்றும் உரையாற்றுகையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையினுடைய முக்கிய விடயம் ஒன்றை வலியுறுத்தினார். அதன்படி நாட்டின் பல பகுதிகளிலும் கண் சிகிச்சை மற்றும் கண் நோய்கள் தொடர்பான சேவைகள் அவசியமாக இருந்தாலும் வடக்கு மாகாண மக்களுக்கு தரமான விரைவான சிகிச்சை வழங்கும் ஒரு முன்னணி மருத்துவமனையாக யாழ் போதனா மருத்துவமனை உள்ளது. அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்ட போது வடக்கு மாகாண மக்களுக்கு கண் சுகாதார சேவைகள் அவசியமாக மாறியிருப்பது, குறிப்பாக முதியோர், சிறுவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் அதிகமாக பாதிக்கப்படும் சூழலில் கண் சிகிச்சை சேவைகளை விரைவாகவும் தரமான முறையிலும் வழங்குவது அவசியமாக உள்ளது. அவர் சமர்ப்பித்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கண் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தேசிய கொள்கை திட்டத்தை விரிவாக செயல்படுத்த வேண்டும் எனவும் இதன் மூலம் நோயாளிகளுக்கான சிகிச்சை காத்திருப்பு காலத்தை குறைக்க முடியும் என்றும் வலியுறுத்தி இருந்தார். யாழ் போதனா மருத்துவமனையில் கண் சிகிச்சை சேவைகளை துரிதப்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக அங்கு செயற்பட்டு வரும் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்துசாமி மலரவன் மற்றும் அவரது குழுவின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு குறிப்பிடத்தக்கது. குறைந்த காலத்தில் அதிகளவான சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டு மருத்துவ குழு வடமாகாண மக்களுக்கு பெரும் நிவாரணமாக செயல்பட்டு வருகிறது. அர்ஜுனா ராமநாதன் மேலும் வலியுறுத்துகையில், நாட்டில் கண் நோய்கள் பரவி வரும் சூழலில் ஒரே மாதிரி தரமான சுகாதார சேவைகளை வழங்கும் தேசிய கண் சுகாதார வேலை திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இதன் மூலம் நோயாளிகளுக்கான சிகிச்சை காத்திருப்பு நேரம் குறையும், சேவையின் அளவும் தரமும் மேம்படும். கண் சுகாதார சேவைகள் மேம்படுத்தப்படுவதன் மூலம் மட்டுமின்றி நாட்டின் முதியோர், சிறுவர்கள் மற்றும் குறைந்த வருமான மக்கள் போன்ற பல தரப்பினரின் வாழ்க்கை தரம் உயரும் என்பதையும் அர்ஜுனா வலியுறுத்தி இருந்தார். இதற்கான தேவையான வளங்கள், பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் அரசு மற்றும் சம்பந்தப்பட்டவர்களால் விரைவாக வழங்கப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டார். இதனாலேயே யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை வடக்கு மாகாண மக்களுக்கு கண் சுகாதார சேவைகளில் ஒரு முன்னணி குறியீடாக திகழ்கின்றது. மருத்துவமனையின் திறமை, நிபுணர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் இந்த பகுதியின் மக்களுக்கு தரமான சிகிச்சைகளை விரைவாக வழங்குவதற்கான உறுதியான அடிப்படை அமைப்பாக செயல்படுகின்றன. நாட்டின் மக்களின் கண் சுகாதாரத்தை மேம்படுத்தும் தேசிய கொள்கை திட்டம் விரைவாக செயல்படுத்தப்பட்டால் யாழ் போதனா மருத்துவமனை மற்றும் அதனை சுற்றியுள்ள கண் சிகிச்சை அமைப்புகள் பல்வேறு பகுதிகளிலும் மாதிரியாக விளங்கும். இதன் மூலம் பல்வேறு தரப்பினருக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கும் என்பதும், நோயாளிகளின் காத்திருப்பு நேரங்கள் குறையும் என்பதும், நாட்டின் சுகாதார மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.